Hey guys, welcome back to ATNPC Academy. ஸோ இன்றைக்கு கண்டுவினை பார்ப்போம். மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட சர்க்காரியா குழு ஆளுநர் நியமனம் குறித்த பல ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. ஓகேங்களா? ஸோ மத்திய மாநில அரசுகள் குறித்து, அதாவது மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து அமைக்கப்பட்ட குழு தான் பார்த்திங்கன்னா சர்க்காரியா குழு. ஸோ இது ஆளுநர் நியமனம் குறித்த பல ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. அவை பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்ற குழுவால் தயாரிக்கப்பட்ட பட்டியலிலிருந்து அல்லது முதலமைச்சரின் ஒப்புதலுடன் மாநில அரசால் தயாரிக்கப்படும் பட்டியலிலிருந்து அல்லது முதலமைச்சருடன் நடத்தப்படும் கலந்துரையாடல் ஆகியவற்றின் மூலம் ஆளுநர் நியமனம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்டில் எப்படி நம்ம ஆளுநர் நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம அமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் இவர் தான் ஆளுநர்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சம்மந்தப்பட்ட மாநிலத்துடன் கலந்து ஆலோசித்து இவர் தான் ஆளுநர்னு சொல்லி நியமிப்பாங்க. ஓகேங்களா? அப்படி தான் கரண்ட்டில் போயிட்டுருக்கு. மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து அமைக்கப்பட்ட சர்க்காரியா குழு அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு குழு தமிழக அரசு சார்பில் மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் குறித்து ஆராயிறதுக்கு 1969 ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா டாக்டர் பி.வி. ராஜமன்னார் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? இதை நான் வச்சுக்கோங்க. மத்திய மாநில அரசுகள், அதாவது மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் பி.வி. ராஜமன்னார் குழு. 3 பேர் கொண்ட குழு இது. எந்த ஆண்டு அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1969 அமைச்சிருப்பாங்க. இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து சர்க்காரியா கமிட்டி அமைச்சாங்க இல்லையா? அதை எந்த ஆண்டு அமைச்சாங்க, எந்த கவர்மெண்ட் அமைச்சது அப்படின்னு ஆன்சர் செஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சர்க்காரியா கமிட்டி எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது, அதை எந்த கவர்மெண்ட், மத்திய அரசா இல்லை மாநில அரசா, எந்த கவர்மெண்ட் அமைச்சது அப்படின்றத ஆன்சர் செஞ்சாங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் நான் அப்கமிங் வீடியோஸில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ.